ஒரு மடாதிபதியோ அந்த சிலைக்கு பிராண பிரதிஷ்டை செய்திருக்க வேண்டும். நீ என்ன எந்த மடாதிபதி? ஏதாவது ஒரு சங்கரத்துக்கு மடாதிபதியாக இருக்கிறாரா மோடி? திருமாவளவன் சொன்னார், ரொம்ப அற்புதமா சொன்னார். திருமாவளவன் எப்படி சொன்னார்னா, சனாதன தர்மத்தினுடைய பிரச்சனை என்னன்னா, பிராமணர்கள் மட்டும்தான் கருவூலத்துக்குள்ள போக முடியும், அதனால்தான் நான் சனாதன தர்மத்தை எதிர்க்கிறேன் அப்படின்னார். நம்மை பொறுத்தவரை ஒரு கோவிலுடைய முறையில யார் போறாங்களோ தயவு செஞ்சு போய் கடவுளை பார்த்துக்கிட்டும் ஆகம சாஸ்திரத்தின் படி. திருமாவளவன் சொல்றார், 6 மாசத்துக்கு முன்னாடி சனாதன தர்மத்தை ஏன் எதிர்க்கின்றோம் என்றால் பிராமணர்கள் தான் கருவறைக்குள்ள போக முடியும். இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய், பிராமணர் இல்லாத மோடி அயோத்தியா கருவறைக்குள்ள போய் பிராண பிரதிஷ்டை செஞ்சதுக்கு அப்புறம் திருமாவளவன் சொல்றாரு, அது எப்படி மோடி போலாம்? அவர் சங்கராச்சாரியாவா? அவருக்கு யார் அனுமதி கொடுத்தது? வெளியே தானே உட்காரணும். இதாங்க அவங்க பித்தலாட்டத்தனம். 70 வருஷமா இவனுடைய பித்தலாட்டத்தனம் இதான், வேற ஒரு பித்தலாட்டத்தனம் இல்லை. பிராமணர்களை திட்டி 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 அவங்க வேலையை செய்ய விடாம அவங்களை குடும்பப்படுத்தி அவர்களை வில்லனை போல சித்தரித்து தமிழக அரசியல் களத்தை மாத்தி விட்டாங்க. இதே வாயி 6 மாசத்துக்கு முன்னாடி பிராமணர் கருவறைக்குள்ள போறதை எதிர்க்கிறோம், அதான் சனாதன தர்மத்துக்கு எதிர்ப்புன்னு சொன்ன வாயி இன்னைக்கு பிராமணர் இல்லாத மோடி உள்ள போய் கிருஷ்ண பரமாத்மாவுக்கு தன்னுடைய கையிலே உயிர் கொடுக்கின்றார், பிராண பிரதிஷ்டை செய்கின்றார். அதை சொல்றாங்க. அது எப்படி மோடி உள்ள போலாம்? அவர் என்ன சங்கராச்சாரியாவா? வெளியே வர சொல்லு. ஐயா, இந்த திருட்டு பசங்களை விடவே கூடாது. பொய் சொல்லி 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 அடுத்து ஸ்டாலின் ஐயா சொல்லுவார், பிஜேபி மதவாத கட்சிங்க, அதுக்கே நாங்க மதவாதம், நாங்க மதவாதம் இல்லை. ஆனா மேடையில் ஏறி உதயநிதி ஸ்டாலின் சொல்லுவாரு, அவர் ஒரு கிறிஸ்தவராமா, கிறிஸ்தவ முறையை பின்பற்றாராம். எப்பவாச்சும் நான் மேடையில் ஏறி சொல்லியிருக்கேன், ஐயா நான் ஒரு ஹிந்து முறையை பின்பற்றுகிறேன், நான் இந்து முறையைத்தான் பின்பற்றுகின்றேன், மேடை ஏறி தம்பட்டம் அடிக்கிறேன்னா? ஒரு மேடை ஏறி உதயநிதி ஸ்டாலின் தம்பட்டம் அடிக்கின்றார், நான் கிறிஸ்தவன், கிறிஸ்தவனுடைய வழிமுறையைத்தான் நான் பின்பற்றேன், ஏன்னா என் மனைவி கிறிஸ்தவர். அது மதவாதம் இல்லையாமா? ஆனா நாம சொன்னா அது மதவாதம். என்னங்க பித்தலாட்டத்தனம்? என்னங்க பித்தலாட்டத்தனம்? இன்னைக்கு உலகத்திலே 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு உயரிய விருது கொடுத்திருக்கிறாங்க. ஐயா, இந்தியால பாரத் ரத்னா இருக்கிற மாதிரி 19 நாடுகள் அமைப்புகள் மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய அமைப்பினுடைய உயரிய விருது. அதுல 8 இஸ்லாமிய நாடுகள் தன்னுடைய உயரிய விருதை மோடி கொடுத்திருக்காங்க. அதனால உதயநிதி ஸ்டாலினுக்கும் அவங்க அப்பாவுக்கு சொல்றேன், கட்டார் எமீர்லாம் உன்னைய பேலஸ்குள்ளே விட மாட்டார். பேலஸ்க்கு வெளியே குதிரையில் ஆயிரத்தில் நிக்க வைப்பாங்க. இந்த கட்டார் அரண்மனை பக்கமெல்லாம் நீங்க போகவே முடியாது, குதிரையில் ஆயத்தில் கை கட்டி நிக்கணும். அரபு எமிரேட்ஸ் 7 பேர் இருக்காங்க, 7 பேரும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா மோடி சென்றால் மட்டும் 7 பேரும் ஒன்றாக வரவேற்பு வருவார். ஈஜிப்ட்ல மசூதிக்குள்ள போய் இஸ்லாமிய நண்பர்களோடு தொழுகையிலே பங்கேற்றவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. இதெல்லாம் ஷாரியா லா, உச்சபட்சமான ஷரியாலாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாமிய நாடுகள் பிரதமர் மோடி அவருக்கு தன்னுடைய உச்சபட்ச விருது கொடுக்கிறார். இவங்கெல்லாம் வீசாவே கொடுக்க மாட்டாங்க அந்த நாட்டுக்கு வர. இன்னைக்கு நீ பிரதமர் மோடி அவர்களையும் பாரதிய ஜனதா கட்சியும் பார்த்து மதவாத கட்சி. எத்தனை நாளைக்கு அதை சன் டிவி வச்சு ஓட்டிட்டு இருப்பானுங்க? ஒரு சன் டிவி, ஒரு கலைஞர் டிவி வச்சு பொய்யா பேசி மதவாத கட்சி மதவாத கட்சி மதவாத கட்சி. இஸ்லாமிய நாடுகள் ஒன்றொன்றும் இந்தியாவை நோக்கி, மோடியை நோக்கி நீங்க பிரச்சனையை தீர்த்து வைங்க நம் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார். பொய்யை மட்டும் மூலதனமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். 2024 நம்முடைய காலச்சக்கரம் மாறி இருக்கிறது. இது பழைய பாரதம் இல்லைங்கய்யா, காலச்சக்கரம் மாறி இருக்கிறது, புது காலச்சக்கரம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அயோத்தியாவிலே சொன்னது போல இது புது காலச்சக்கரத்திலே, புது பரிமாணத்திலே நாமல் பயணிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும். நமக்கு ஏடிஎம் வேலு வேண்டாம், குடும்பம் வேண்டாம், சாதி அரசியல் வேண்டாம், அடாவடித்தன அரசியல் வேண்டாம். மோடி என்கின்ற மனிதன் மட்டும் நமக்கு போதும் என்கின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு 2024 பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் அனைவரும்